வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. புகழ்பெற்ற வீரனான பலராமன் பாண்டவர்களுடைய பாசறைக்கு வந்தான். பருத்த தோள்களும் நீலப்பட்டும் சிங்க நடையுமாக ஹலாயுதன் வந்ததும் யுதிஷ்டனும் கிருஷ்ணனும் மற்றவர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்து எழுந்து வணங்கினார்கள். ஹலாயுதன் என்பது பலராமனின் பெயர்களில் ஒன்று. விருத்தர்களும் பெரியோர்களுமான துருபதனையும் விராடனையும் வணங்கிவிட்டு பலராமன் தர்மபுத்திரருக்கு பக்கத்தில் உட்கார்ந்தான். பரத வம்சத்தில் ஆசையும் கோபமும் துவேஷமும் வலுத்துவிட்டன. சமாதான பேச்சு எல்லாமும் முறிந்து போயிற்று. போர் துவங்கிவிட்டது என்பதை அறிந்து குருக்ஷேத்திரத்திற்கு வந்தேன் என்றான் பலராமன். வருத்தம் தாங்காமல் பேச்சை ஒரு கணம் நிறுத்தி கொண்டு மறுபடியும், தருமபுத்திரனே, பயங்கரமான விநாசம் உண்டாகப் போகிறது. வெட்டப்பட்ட அங்கங்களாலும் இரத்தச் சேற்றினாலும் பூமி முழுவதும் கோரமாக அலங்கரிக்கப்படப் போகிறது. உலகத்திலுள்ள அரசர்களும் சத்திரிய சாதியும் விதியினால் ஏவப்பட்டு யமாலயத்தை தேடி பைத்தியக்காரர்களைப் போல இங்கே கூடியிருக்கிறார்கள். நான் கிருஷ்ணனுக்கு பல தடவை சொன்னேன், நமக்கு பாண்டவர்களைப் போலவே துரியோதனனும். இருவருக்குள் உண்டாகியிருக்கும் மூடச்செய்கையில் எந்த பக்கமும் நாம் சேர முடியாது என்று நான் எவ்வளவு சொல்லியும் கிருஷ்ணன் என் சொல்லுக்கு இசையவில்லை. தனஞ்சயனிடத்தில் அவனுக்கு உள்ள பிரீத்தியினால் பாண்டவர்களாகிய உங்கள் பட்சத்திலேயே இருந்து கொண்டு யுத்தத்திற்கும் அனுமதி கொடுத்து விட்டான். கிருஷ்ணன் ஒரு பக்கத்திலிருந்து நான் மற்றொரு பக்கத்தில் எவ்வாறு முடியும்? வீரர்களான பீமன், துரியோதனன் இருவரும் என்னிடம் கதாயுத பயிற்சி பெற்ற சிஷ்யர்கள். இருவரிடமும் நான் சமமான அன்பை உடையவன். கௌரவர்கள் நசிப்பதை பார்த்து என்னால் பொறுக்க முடியவில்லை. நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். இந்த விபரீதம் பொங்கி வழியட்டும். நான் தீர்த்த யாத்திரை போகிறேன். எனக்கு உலகமே பிடிக்கவில்லை என்றான். இவ்வாறு சொல்லிவிட்டு கிருஷ்ணனுடைய சகோதரனான பலராமன் துக்கத்தை பொறுக்காதவனாக பரம்பொருளை தியானித்து கொண்டு யாத்திரை சென்றான் என்கிறார் வியாசர். தரும சங்கடம் என்றால் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கடமைகளில் எதை செய்வது என்பது நிச்சயமாக விளங்காமல் திகைக்கும் நிலைமை. இந்நிலைமை யோக்கியர்களுக்கு அடிக்கடி நேர்கிறது. அயோக்கியர்களுக்கு அந்த கஷ்டமில்லை. தங்கள் பற்றுகளும் ஆசைகளுமே அவர்களை நடத்தும். ஆசைகளை கழற்றிவிட்ட மகான்களுக்கு தர்ம சங்கடங்கள் வந்து சேரும். மகாபாரதத்தில் பீஷ்மர், விதுரர், யுதிஷ்டிரன், கர்ணன் இவர்களுக்கு பெரும் சோதனைகள் ஏற்பட்டன. புராணத்தில் இவர்கள் அவ்வப்போது எவ்வெவ்வாறு சங்கடத்தை தீர்த்து கொண்டார்கள் என்பதை படிக்கிறோம். அவரவர்களுடைய இயற்கை குணங்களுக்கும் புத்தி நுட்பத்திற்கும் படித்து பண்பாட்டிற்கும் தக்கவாறு சங்கடங்களை தீர்த்து கொண்டதாக இதிகாசம் சொல்லும். இப்போது விமர்சனம் செய்பவர்கள் சில சமயம் இதை மறந்து எல்லாவற்றையும் ஒரே தராசில் நிறுத்த பார்க்கிறார்கள். இது தவறு. இராமாயணத்தில் தசரதன், கும்பகர்ணன், மாரீசன், பரதன், லக்ஷ்மணன் இவர்களுக்கும் தர்ம சங்கடங்கள் நேர்ந்த அவரவர்கள் ஒவ்வொரு முறையில் தீர்த்திருப்பதை பார்த்து நாமும் பயன்பெறலாம். பாரதத்தில் பலராமன் யுத்தத்தினின்று ஒதுங்கி நின்றான். மகாபாரத போரில் சேராதவர்கள் பாரத நாட்டு அரசர்களில் இருவர். ஒருவன் பலராமன், மற்றொருவன் ருக்மன் என்னும் போஜகட நாட்டு அதிபதி. ருக்மன் கதையை ஒரு தனி அத்தியாயமாக முதலிலிருந்து சொல்ல வேண்டும். ருக்மன் தங்கையே ருக்மணி, கண்ணனின் மனைவி. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.